Good morning all. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், சோஷியலைஸ் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ் தெரியும்? யாருக்கெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த வேர்டு எலக்ட்ரோலைட். எஸ், 1 2 3 4 5. கொஞ்சம் பேர் தூக்குறீங்க, கொஞ்சம் பேர் தூக்கல. ஓகே. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் எங்க இருக்கு? நான் எலக்ட்ரோலைட்ஸ் முதல் முறையா கேள்விப்பட்டது எங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரியில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்குள்ளால அந்த நிறைய ஃப்ளூயிட் இருக்கும். அதுல பாசிட்டிவ் அயான், கேட்டயான், ஆனயான் சொல்லுவாங்க எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ அதுதான் எலக்ட்ரோலைட். கெமிஸ்ட்ரியில நம்ம முன்னாலே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம பாடியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ், அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இது என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை பாடியில டிராவல் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. இப்போ நம்ம ஒரு திங்ஸை ஃபீல் பண்றோம் பார்த்தீங்களா, டச்சை ஃபீல் பண்றோம், அது எல்லாத்துக்குமே அந்த எலக்ட்ரோலைட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம், பேச போறோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ், இதுல நான் ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாதிரி கொடுக்குறேன். ஃபைண்ட் த எலக்ட்ரோலைட்ஸ் அமௌங் த ஃபாலோயிங். இதுல நீங்க சேட்டை பண்ணலாம். இதுல யார் கரெக்டா பண்றாங்க பார்ப்பேன். இதுல எது எலக்ட்ரோலைட்? விட்டமின் B12 எலக்ட்ரோலைட்டா, குரோமியம் எலக்ட்ரோலைட்டா, பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்டா, ஒமேகா 6 எலக்ட்ரோலைட்டா, விட்டமின் K எலக்ட்ரோலைட்டா? வாட் இஸ் த கரெக்ட் எலக்ட்ரோலைட்? இதுல ஒண்ணுதான் எலக்ட்ரோலைட் இருக்கு. ஸோ எல்லாமே எலக்ட்ரோலைட் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி எலக்ட்ரோலைட் என்னது? குரோமியம், பொட்டாசியம். ஒரு கன்ஃபியூஷன். நான் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்ச மாதிரியே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எஸ், ஓகே. ஸோ குரோமியம் இட்ஸ் நாட் எலக்ட்ரோலைட். இட்ஸ் அந்த மினரல் டைப்ல வந்தாலும் குரோமியம் இஸ் நாட் எலக்ட்ரோலைட். பொட்டாசியம் தான் பாத்தீங்கன்னா அந்த ரியல் எலக்ட்ரோலைட். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் குரோமியம் வச்சிருந்தேன். ஓகே, மற்றதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன். வாட் இப்போ இந்த நம்ம ஃபுட் பத்தி பார்த்தாலே, நம்ம ஃபுட்டை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் அது எங்க ஃபால் ஆகும் பாத்தீங்கன்னா குளோபல் நியூட்ரிஷன் பிலாசபிக்குள்ளால தான் ஃபால் ஆகும். அது இட் மே பி மேக்ரோ நியூட்ரிஷனா இருக்கும், இல்ல மைக்ரோ நியூட்ரிஷனா இருக்கும், இல்ல ஃபைட்டோ நியூட்ரிஷனா இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரோலைட் எங்க ஃபால் ஆகுது கேட்டீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ல ஃபால் ஆகும். மைக்ரோ நியூட்ரிஷன் அதுல நம்ம சொல்றோம்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அந்த மினரல்ஸ்ங்கிற சம் மினரல்ஸ் ஆர் எலக்ட்ரோலைட்ஸ் கேரியிங் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் என்னென்ன நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் தேவையான எலக்ட்ரோலைட்ஸ். சோடியம் ஒரு எலக்ட்ரோலைட் Na+. அதுல குளோரின் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரியர், Cl-. மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இதுதான் பேசிக்கா ஒரு பாடிக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ். இது எங்க கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா நிறைய விஷயங்கள்ல கிடைக்குது. மில்க்ல கிடைக்குது, சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எங்கெல்லாம் அந்த வைட்டமின் பேஸ் கூட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ அப்போ நார்மலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம தெரியாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கன்சப்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சருக்குள்ளால நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பேட்டரிக்குள்ளால எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ல எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றது அந்த காம்போசிஷன்ல நீங்க பாருங்க. பிளாஸ்மா. பிளாஸ்மா தெரியுமா உங்களுக்கு? பிளாஸ்மானா என்ன பத்தி தெரியலன்னா நான் சொல்றேன். ஒரு பிளட்டை நீங்க எடுத்து பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இது மூணையுமே நீங்க ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு திரவம் மிச்சம் வரும். அது ஒரு எல்லோ கலர்ல இருக்கும், பேல் எல்லோ கலர்ல இருக்கும், ஒரு ஃப்ளூயிட். அதுதான் என்ன பாத்தீங்கன்னா பிளாஸ்மா சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மாவுல பாருங்க, பிளாஸ்மா இருக்கு. அப்புறம் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட், இன்டர்செல்லுலார் ஃப்ளூயிட். ஒரு செல்லுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கு உள்ளால இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அது இல்லாம நம்ம பாடியில எக்ஸ்டர்னலி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், அதுக்கு உள்ளால பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் அங்கே இங்கேயும் இருக்கு. அதுல சம் பாசிட்டிவ் அயான் கேரியர்ஸ், இந்த கேட்டயான்ஸ், அண்ட் நெகட்டிவ் அயான் கேரியன்ஸ், ஆனியான்ஸ் நான் சொன்னது எல்லாமே இருக்கும் பாருங்க. கால்சியம் Ca2-, இது சோடியம் இருக்கு, இங்க பொட்டாசியம் K இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பாடியில எல்லா பிளேஸ்லயும் ப்ராப்பர் இப்போ பிளட் சர்க்குலேட் ஆகுறது மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்ஸ் பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தாதான் அந்த பாடி அது ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. நான் கம்மிங்
ஸ்லைட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இதுல இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஓவரால் பாடியில நீங்க பாத்தீங்கன்னா தேர் ஆர் மெனி எலக்ட்ரோலைட்ஸ். இந்த காமிச்ச 5-6 எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே உங்க பாடி ஃபுல்லா என்ன செய்துட்டு இருக்கு, டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பேசிக்கா வந்து சோடியம், பொட்டாசியம் அண்ட் குளோரைட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம், இப்படி கையை வந்து நம்ம ஃபோல்ட் பண்றோம். கையை ஃபோல்ட் பண்ற டைம்ல அது ஒரு மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அது என்ன பண்ணுது, பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாட்டும், அது வந்து பிடிச்சிக்காம கரெக்டா பண்ணணும்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து வேணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மசில் வந்து கிராம்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிரிக்கெட்டர்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள், நான் எப்பவுமே கிரிக்கெட் ரெஃபர் பண்ற ரீசன் நான் நிறைய கிரிக்கெட் பாக்குறதுனால. பட் ஸ்போர்ட்ஸ் பீப்புளை நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஓடிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து காலை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுவாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, அந்த மசில் கிராம் உருவாகிற ரீசன் என்னதுனால பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட். அவங்க பாடியில அந்த எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகுற டைம்ல அந்த மசில் கிராம்ப் ஆகி அவங்க என்ன செய்வாங்க, விழுவாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த மசில் கிராம்ப், இப்ப நிறைய பேர் இந்த கால் இழுத்து பிடிச்சு போங்கும்பாங்க, இல்ல காலையில மார்னிங் எழும்புற டைம், இல்ல இந்த கிளைமேட் வந்து கூலா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம்ப்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா the loss of electrolyte, பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கம்மி ஆகுறதுனாலயும் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டா இருக்கிறதுனால வர்ற விஷயம். இப்ப நீங்க பாருங்க, அது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பிளட் பிரஷர் எப்படி சப்போர்ட் பண்ணும்னா, பாடியோட கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், அந்த எல்லா பார்ட்ஸும் வந்து ப்ராப்பரா என்ன செய்யணும், அது விரியணும், சுருங்கணும். அது சுருங்கலைன்னா கண்டிப்பா வந்து பிபி வந்து ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ இருக்காது, பிளட் பிரஷர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்ஃபர்ல வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசில் வந்து ப்ராப்பர் பல்கிங்கா தெரியணும்னா கூட சம் எலக்ட்ரோலைட்ஸோட பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இல்லாம ஹார்ட் பீட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஹார்ட் வந்து ப்ராப்பரா பீட் பண்றதுக்கு எலக்ட்ரோலைட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிஹெச் லெவல், பாடியில இருக்கக்கூடிய பிஹெச் மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த எலக்ட்ரோலைட்ஸோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்போ குளோரைடு அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் பேலன்ஸ், இது வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பேசிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் என்ன பாத்தீங்கன்னா, மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அண்ட் இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை கேரி பண்றதோட பார்ட்ல எலக்ட்ரோலைட்ஸோட பார்ட் இஸ் வெரி வெரி பிக். அதோட பார்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ எப்படி எல்லாம் நம்ம பாடியில இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லாஸ் ஆகுது நீங்க கேட்டீங்கன்னா, தேர் ஆர் சம் வேஸ், கொஞ்சம் விஷயங்கள்ல லாஸ் ஆகுது. ஒண்ணு வந்து நம்ம வந்து யூரினேட் பண்றப்போ லாஸ் ஆகுது. நம்ம யூரினேஷன் அதுக்கு முன்னால அதை விட முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய ஸ்வெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வேலை பண்றீங்க, அந்த டைம்ல ஸ்வெட் ஆகலாம். இல்ல ஒர்க் அவுட் நீங்க நிறைய பண்றீங்க, அந்த டைம்ல ஸ்வெட் ஆகலாம். அந்த ஸ்வெட் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து வெளியே போறது மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பாடியில இருந்து வெளியே போகும். வெளியே போற டைம்ல வந்து தான் வந்து அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள்லாம் அந்த கிராம்ப்ஸ் வர்ற ரீசனு மோர் ஸ்வெட் அவங்களுக்கு வெளியே போறதுனால தான் அந்த கிராம்ப்ஸ் வந்து உருவாகுது. அது இல்லாம நார்மலா நீங்க இருக்கிற ஒரு பர்சன்னா கூட உங்களோட யூரினேஷன்ல அது வேஸ்ட் ஆகுது. உங்களோட மோஷன் வந்து வெளியே போற டைம்லயும் உங்களோட பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து பாடியில எல்லாருமே மோஷன் போறோம், எல்லாருமே வந்து என்ன பண்றோம், டாய்லெட் இது வந்து போயிட்டு தான் இருக்கிறோம். அப்ப எல்லாரோட பாடியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் லாஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. சோ அதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அது லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் நார்மல் பீப்புளுக்கும் அந்த லாஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், ரெகுலர் பேசிஸ்ல ஃபில் பண்ணணும். அதுக்கு ஃபில் பண்றதுக்கு இருக்கிற அமேசிங் சொல்யூஷன் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஹைட்ரேட். இந்த ஹைட்ரேட் வந்து இப்போ நிறைய பேரோட சஜஷன் என்னன்னா, இது வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மட்டும்தான் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ட்ரிங்கா இருந்தாலும் எல்லாரோட பாடியிலையும் எலக்ட்ரோலைட் தேவை. எல்லார் பாடியிலையும் வந்து என்ன இருக்கு, செல்ஸுக்குள்ளால இந்த என்ன இருக்கு, இந்த ஃப்ளூயிட்ஸுக்குள்ளால இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. எல்லாரும் வந்து மோஷன் இந்த இதெல்லாம் போறோம். ஸோ அதனால எல்லாருமே வந்து ஹைட்ரேட் நீங்க வந்து கண்டிப்பா என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிற டைம்ல உங்க பாடிக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பாட்டில் வச்சு தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மேக்சிமம் அவங்க ஸ்பாட்ல வந்து குடிக்கிற அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து டிரைவ் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நியூட்ரிஷன்ல ஒரு டைப் இருக்கு, ப்ரிப்பேர் நியூட்ரிஷன் இருக்கு, டிரைவ் நியூட்ரிஷன் இருக்கு, போஸ்ட் ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் இருக்கு. இதை வந்து டிரைவ் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா இன்னும் பெட்டரா பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க லாங் டேர்ம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற டைம் எல்லாம் வந்து இடையில அந்த எலக்ட்ரோலைட் லாஸ் இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு லெவல் வந்து லோ ஆகுறது, இல்ல வந்து நீங்க ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ற டைம்ல ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நான் இந்த ஹைட்ரேட்டை வந்து ஒரு விஷயம் கூட கம்பேர் பண்ண விரும்புறது என்ன பாத்தீங்கன்னா,
நான் வந்து நார்மலா என்னோட பீப்புள் என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட எல்லார்கிட்டையுமே நான் ஹைட்ரேட்டை நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜூஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தேவைதான், எல்லாருக்குமே எலக்ட்ரோலைட்ஸ் தேவைதான். அப்ப ஜூஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா இதை வந்து நான் எது கூட கம்பேர் பண்றேன், இட்ஸ் கம்பேரிசன் நார்மலி பண்ணக்கூடாது, பட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஒரு ஃபேண்டா கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபேண்டா மாதிரி ஒரு இப்போ இதுல வந்து there is no added கலர், அதனால இது வந்து கலர் வந்து ஆரஞ்சா இருக்காது. ஆரஞ்சு டேஸ்ட்ல இருந்தாலும் அது ஒயிட் கலர்ல தான் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுகர் வந்து ஸ்டீவியா பேஸ்ட் வெரி குட் பார்ட் ஆஃப் சுகர் அண்ட் சுக்கர்லோஸ் பேஸ்ட் சுகர்ல வந்து கொடுக்குறாங்க. அதனால உங்களோட பிளட் சுகரையும் வந்து இது என்ன பண்ண போறது இல்ல. நிறைய பேர் கேட்பாங்க அது சாப்பிடுற டைம் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கே, ஷூட் பண்ணிருமா பிளட் சுகரை? கண்டிப்பா ஷூட் பண்ணாது. ஏன்னா ஸ்டீவியா சுக்கர்லோஸ் பேஸ்ல கொடுக்கறதுனால சுகர் லெவலை வந்து ஷூட் பண்ணாது. ரெண்டாவது குட் பார்ட் கலர்ஸ் இல்ல, சுகர் லெவல் ஷூட் பண்ணாது. ரெண்டாவது விஷயம். தேர்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா நம்ம இதுல கம்ஃபர்டபுளா ஒரு 700 ml வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு டேஸ்டியா நீங்க பண்ணீங்க, ரொம்ப டேஸ்டா வேணும், ரொம்ப இனிப்பா வேணும் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 500ல பண்ணுங்க. இல்ல ஒரு 700 வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது நல்லா ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்க ஹைட்ரேஷனை வந்து டேஸ்டியா மாத்தலாம். நார்மல் தண்ணி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, நோ ப்ராப்ளம், யூ டேக் அ ஹைட்ரேட். அந்த டைம்ல வந்து ஒரு 700 ml நீங்க வந்து வாட்டர் வந்து பாடிக்குள்ள போய் இல்ல 1 லிட்டர் கூட நீங்க பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டைம்ல உங்களோட ஹைட்ரேஷனை வந்து டேஸ்டி ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு இதோட பிளஸ் பாயிண்ட். அண்ட் எது இல்லாம மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இட்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூ. நியூட்ரிஷன் வேல்யூல நீங்க பாருங்க இட்ஸ் 100% எலக்ட்ரோலைட் ட்ரிங்க். இதுல வந்து டார்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டார்கெட்டட் நியூட்ரிஷன் ஃபார் எலக்ட்ரோலைட்ஸ். அப்ப எலக்ட்ரோலைட் டார்கெட் எல்லாமே இதுல பெர்ஃபெக்ட்டா என்ன செய்றாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா ஒரு 354 ml ஃபேண்டாவுல நியூட்ரிஷன் ஃபேக்ட் பாருங்க, சோடியம் இஸ் வெரி லெஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பாருங்க, சுகர் லெவல் பாருங்க, 43 கிராம் சுகர் வந்து என்ன செய்யுது, ஏறுது. 43 grams of sugar in 354 ml of Fanta. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சுகர் லெவல் இஸ் வெரி 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 மினிமம். இந்த இதுல இருக்கக்கூடிய சுகர் வந்து கண்டிப்பா உங்க பிளட் சுகரை என்ன பண்ணாது, ஷூட் பண்ணாது. இது வந்து வெரி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் நீங்க என்ன பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கேலரிஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்து ஹையா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 14 கிராம்ஸ் தான் வரும். 43 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நீங்க போட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இன்டு 4 போட்டுக்கோங்க, 43 இன்டு 4 போட்டுக்கோங்க. அது அந்த அளவுக்கு கேலரி மினிமம் அதுல இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 14 கேலரிஸ்ல உங்களுக்கு என்ன செய்யும், அந்த அந்த கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் சேம் டைம் இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் அது வந்து நீங்க சாப்பிட்ற டைம்ல உங்களோட ஹார்ட் பீட்ஸ் பெட்டர் ஆகும், ஹார்ட் பீட்ஸ் பெட்டர் ஆகும். இப்போ ஹார்ட் பீட்ஸ்ல ப்ராப்ளம் வர்ற டைம்ல தான் நம்ம வந்து கார்டியாக் இஷ்யூஸ்ல நம்ம ரெண்டு விஷயம் கேள்விப்படுவோம். ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக், இன்னொன்று வந்து கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் எலக்ட்ரோலைட் சப்ளை அவங்க பாடியில இல்லாத டைம்ல ஹேப்பன் ஆகிற ஒரு விஷயம். பாடி கண்டிஷன் ஒர்க் ஆகணும் ஒரு விஷயம், அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர் எலக்ட்ரோலைட் இல்லாத டைம்ல வந்து அந்த ஒரு ஹார்ட் வந்து ப்ராப்பர் டைம் வந்து ஸ்டாப் ஆகுறதுனால தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, கார்டியாக் அரெஸ்ட்னால இறக்குறாங்க. ஸோ அதை வந்து கம்மிங் டேஸ்ல வந்து நம்ம அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ வெரி அமேசிங் ஃபுட். நம்ம வந்து எப்படி கார்போஹைட்ரேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எப்படி ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எப்படி வந்து ஃபேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா வந்து எலக்ட்ரோலைட் இம்பார்ட்டன்ஸும் கண்டிப்பா கொடுத்தாகணும். fill your body with right electrolytes and அதுக்கு வந்து ஹைட்ரேட் நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. thank you so much. hope any doubt இருக்குன்னா கேளு. thank you so much. so heart disease சொன்னாலே நமக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு பயம் இருக்கும். டக்குன்னு வந்து உயிரை வந்து டக்குன்னு எடுத்துட்டு போற ஒரு டிசீஸ் ஹார்ட் டிசீஸ். ஸோ ஒரு டயபெட்டிஸ் பார்த்து நம்ம அவ்வளவு சடனா வந்து பயப்பட மாட்டோம், ஒரு ஜுரத்துக்கு பயப்பட மாட்டோம். பட் ஹார்ட் ப்ராப்ளம் சொன்னாலே நமக்கு வந்து என்ன இருக்கும்னா ஒரு பயம் இருக்கும். அண்ட் நிறைய நியூஸஸ் கூட நம்ம கேள்விப்படுவோம், நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்தாங்க சடனா போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. பட் அதுல ஹார்ட் டிசீஸ் எல்லாமே ஓவர் நைட் ஒன் டேல வர்றது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சுதான் வருதுங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஃபேமிலியில ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்ல கேட்டகரைஸ் பண்ணோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக், இன்னொன்று வந்து கார்டியாக் அரெஸ்ட். அந்த அரெஸ்ட் வேற, அட்டாக்குங்கிறது வேற. ஸோ எத்தனை பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? கார்டியாக் அரெஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? how many of you aware of cardiac arrest? and அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது தெரியுமா? எஸ், ஓகே, வெரி ஃபியூ பீப்புள்.
கார்டியாக் அரெஸ்ட் தெரியுங்கிறாங்க. சிலவங்க வந்து கார்டியாக் அரெஸ்ட் கேள்விப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கலாமா? கார்டியாக் அரெஸ்ட் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஹார்ட் அட்டாக் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்டியாக் அரெஸ்ட் கேட்டதில்ல சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எஸ். ஸோ இட்ஸ் நியூ திங். நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். ஓகே. அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அதை ஷேர் பண்றேன். இன்னைக்குள்ள இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு கார்டியாக் அரெஸ்ட் ரிலேட்டடா இருக்கும். நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் பத்தி நிறைய வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். கொழுப்பு அதிகமாகிற டைம், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால்ல பாத்தீங்கன்னா HDL, குட் ஃபேட்ஸ், பேட் ஃபேட்ஸ். அதுல HDL நிறைய இருந்துச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால் அந்த பிளாக்கேஜ் வராது. LDL அதிகமாகிற டைம்ல பிளாக்கேஜ் வருது. பிளாக்கேஜ் வர்றதுனால பிளட் ஃப்ளோ கம்மியாகுது. பிளட் ஃப்ளோ கம்மியாகிறதுனால அந்த பிளேஸுக்கு, அந்த ஆர்கனுக்கு, ஹார்ட்ல வந்து அந்த ஆக்சிஜன் போய் சேரல. அதனால நிறைய அந்த பிளேஸ் வந்து டெட் ஆகி அந்த இடம் அந்த டெட் ஆகிற டைம்ல அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஆர்கன் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிற டைம்ல ஸோ பம்பிங் ஸ்டாப் ஆகுது. பம்பிங் ஸ்டாப் ஆகிற டைம்ல பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது. பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிற டைம்ல எல்லா பிளேஸுக்கும் சர்க்குலேஷன் பிளட் போய் சேரல. பிளட் போய் சேராததுனால அந்த செல்ஸுக்கு வந்து சர்வைவ் பண்ண முடியல. அப்போ அந்த ஹார்ட் இறக்குற டைம்ல பாடியில இருக்கக்கூடிய மற்ற செல்ஸும் இறக்குறதுக்கு ஆளாகுது. அந்த மாதிரி நிறைய செல்ஸ் டேமேஜ் ஆகி நிறைய செல்ஸ் இறக்குற டைம்ல ஒரு மனுஷன் வந்து இறந்து போறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஹார்ட் அட்டாக்கோட ஒரு பிரின்சிபல். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்டுக்கும் கொஞ்சம் பேசிக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. எண்டு பாயிண்ட் நம்ம இறக்குற டைம் கண்டிப்பா வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது. கண்டிப்பா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி செல் இதாகி தான் நடக்க போகுது. பட் அது வந்து பிளாக் மூலமாகவும் வரலாம், பிளாக் இல்லாத ஒரு விஷயம் மூலமாகவும் இந்த ஹார்ட் டிசீஸ் வந்து வருது. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக். அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயம் இங்க வந்து பாருங்க, அந்த பிளேக்ங்கிற கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. கொலஸ்ட்ரால் அந்த இடத்துல அதிகமாகி அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பிளட் மூவ்மெண்ட் பண்ண முடியாம அந்த இடத்துல கிளாட் உருவாகிற டைம்ல என்ன ஆயிடுச்சு, அந்த மூவ்மெண்ட் இல்ல, பிளட் வந்து ஃப்ளோ இல்லாத நடக்கிற இந்த ப்ராசஸ். இது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கா நிறைய அவேர்னஸ் வந்து செஷன்ஸ் வந்து இதை பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா இது மூலமா நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால இந்த அவேர்னஸ் நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் இதுல வந்து நிறைய பேர் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இறக்குறது இல்லை, ஹார்ட் டிசீஸ்னால இறக்குறது. அது பிகாஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட்னால இறக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸே வந்து இதுதான். இந்த பக்கம் பாருங்க, இது வந்து ஹார்ட் அட்டாக். அட்டாக்ல வந்து பாருங்க இந்த ஆர்டரிஸ் இருக்கு. அந்த ஆர்டரிஸ்ல வந்து ஃபேட் வந்து பிளாக் ஆகுது, பிளட் ஃப்ளோ கம்மியாகுது. இது இட்ஸ் யூஸ் டு இட், நம்ம கேள்விப்பட்ட விஷயம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அரெஸ்ட்ங்கிறது, கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது. இப்போ கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, நான் நேத்துக்கே உங்கள்ட்ட சொன்னேன், நியூரான்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிட்டர், நம்ம பாடியோட ஒரு 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 வீடு இருக்கு, அதுல ஒயரிங் இருக்கு. ஒரு லைட் எரியணும்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகுது பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பாடியோட ஒயரிங்னு சொல்றது இந்த நியூரான் சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுதான் வந்து ஒரு உள்ளால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துட்டு போற விஷயம். இந்த டிரான்ஸ்மிட்டர் நியூரான்ஸை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உடம்போட ஃபர்ஸ்ட் பிரெயின் எதை சொல்றாங்க, ஒரு பாடி, ஹியூமன் பாடியோட ஃபர்ஸ்ட் பிரெயின் சொல்றது வந்து பிரெயினை சொல்றாங்க. நம்மளோட பிரெயின் ஏன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, அதுல நிறைய நியூரான்ஸ் இருக்கு. மோர் நியூரான்ஸ் இஸ் பிரசன்ட் இன் அவர் பிரெயின். செகண்ட் பிரெயின் எதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்டெஸ்டைனை சொல்றாங்க. 30 feet அன்ஹெல்தி இல்ல, அன்கிளீன் பார்ட். என்னன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப அழுக்கான ஒரு இடம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட குடலை வந்து செகண்ட் பிரெயின் சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா நிறைய நியூரான்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய நிறைய நியூரான்ஸ் செகண்ட் உடம்புல அதிகமா இருக்கக்கூடிய இடம் என்ன பாத்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைன். மூணாவது பிரெயின், உடம்போட மூணாவது பிரெயின், ஒரு ஹியூமனோட மூணாவது பிரெயின் எதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து சொல்றாங்க. ஏன்னா தேர்ட் திங், மூணாவது அதிகமா இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை கேரி பண்ற நியூரான் இருக்கிற இடம் எங்க, நியூரான்ஸ் இருக்கக்கூடிய இடம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் தான். இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த நியூட்ரான்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ற அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் டைம்ல என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறது இல்ல, அதோட ஃபங்க்ஷன் மொத்தமா இந்த லப் டப் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லப் டப் வந்து டோட்டலா வந்து நின்னு போயிடும். ஒரு 1 minute or 2 minutes வந்து அப்படி நிக்கிற டைம்ல டோட்டலி பிளட் சர்க்குலேஷன்ல சடனா வந்து நிறைய செல்ஸ் கட 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 கடன்னு ஒரு சப்ரஸ், அதோட ஃபங்க்ஷன் சப்ரஸ் ஆகிற டைம்ல மொத்தமா அவங்களோட மூச்சு வந்து என்ன செய்யுது, நின்னு போய் அவங்க என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. அப்போ அது மேபி வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய காசஸ்னால நடக்கலாம், நிறைய ரீசன்ஸ்னால நடக்கலாம்.
பட் சம் ரீசன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க பீப்புள் நிறைய பேர். அப்பாவுக்கு வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, பேஸ் மேக்கர் வைக்கிற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் மேக்கர்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஹார்ட்ல வந்து அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது 2 நோட்ஸ். அதுல மெயின் என்ன பார்த்தீங்கன்னா ஏவி நோடு, ஆரிக்கால் வென்ட்ரிகுலர் நோடு சொல்லுவாங்க, அது ஒன்று. அண்ட் சினோ ஆரிக்குலர் நோடுங்கிற இன்னொரு விஷயம். இந்த 2 நோட்ஸும் பார்த்தீங்கன்னா தான் இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்றது. இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் கம்மியாகிற டைம்ல, இல்ல வந்து அது சேரல இருக்கிற டைம்ல தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலி இந்த பேஸ் மேக்கரை நம்ம ஹார்ட்டுக்குள்ளால வச்சு இந்த நோடு பண்ற வேலையை அதை பண்ண வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண வைப்பாங்க. அண்ட் இது எதனால நடக்குது பாத்தீங்கன்னா, இது எதனால இந்த கார்டியாக் இன்ஜுரி, இந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாத இந்த ஏவி நோட் அண்ட் எஸ்ஏ நோட் எப்படி டேமேஜ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் யூசேஜ் ஆஃப் இந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஒரு ரீசன். ரெண்டாவது விஷயம் டாக்ஸின்ஸ் இன் அவர் பாடியில இருக்கக்கூடிய வேஸ்ட் மெடிசின்ஸ் நீங்க அதிகமா எடுத்துக்கிற டைம்ல அதுல வரக்கூடிய சம் டாக்ஸின்ஸ் பாடியில ஏறுறது, சம் ஹெவி மெட்டல்ஸ் நம்ம பாடியில ஏறுறதுனால இந்த டாக்ஸின் டெய்லி நம்ம கிளீன் பண்ணலனாலே அந்த நோட்ஸ் வந்து என்ன ஆயிருதுன்னா டேமேஜ் ஆயிருது. அண்ட் அனதர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ். எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 100% நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் ப்ராப்பரா இருந்தாதான் அந்த இம்பல்ஸ் வந்து ப்ராப்பரா டிராவல் ஆகும். அது இல்லாத இருக்கிற டைம்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ நம்மளோட பாடிக்கு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடியோட டாக்ஸின்ஸை டெய்லி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறது, டெய்லி டீடாக்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் உங்க பாடியில இருக்கிற டைம்ல இதை வந்து நீங்க கண்டிப்பா தடுக்க முடியும். ஆஸ் நேற்றுக்கு நம்ம பார்த்தது மாதிரி தேர் ஆர் மெனி எலக்ட்ரோலைட்ஸ். பேசிக்கா ஒரு 5 எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எலக்ட்ரோலைட். இது என்ன பண்ணுது, இந்த லப் டப் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு தேவையான விஷயமே என்ன பாத்தீங்கன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் அண்ட் குளோரைட். இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்ப இந்த பீட் ரேட் வந்து ப்ராப்பரா நம்மளோட ஹார்ட் மெயின்டைன் பண்றதுக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. இது பண்ற டைம்ல தான் அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் என்ன ஆகுது, ப்ராப்பரா டிராவல் ஆகுது. சோ அப்போ ஒரு ஹெல்தி ஹார்ட் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி பேசுறாங்க. சோ வெறும் எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நீங்க வந்து உங்களோட ஹார்ட் வந்து ஹெல்தியா வச்சிருக்க முடியாது. சோ சம்திங் வி ஹேவ் டு டூ மோர். அதோட அதிகமா சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேலன்ஸ் டயட். சோ உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, இப்போ ஹார்ட் ஹெல்த் கூட ஒட்டி நிறைய திங்ஸ் இருக்கு. ஹார்ட்டை மட்டும் நீங்க ஹெல்தியா மெயின்டைன் பண்றீங்க, ஆர்டரி ஹெல்த் நல்லா இருக்கணும், பிளட்டோட ஹெல்த் நல்லா இருக்கணும், ஓகேவா? அப்போ அந்த பிளேஸ் எல்லா பிளேஸுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெறும் ஹார்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ மச். அப்போ டோட்டல் பாடி ஹெல்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பேலன்ஸ் டயட் ஃபார் யுவர் ஹோல் பாடி இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ், சம் ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட பிசிக் பெஸ்டா இருக்கணும் அண்ட் பிளட் ஃப்ளோ பெஸ்டா இருக்கணும். பிளட் ஃப்ளோ பெஸ்டா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆக்சிஜன் சப்ளை வந்து உங்க பாடிக்கு வந்து அமேசிங்கா இருக்கிறதுக்கு இந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பர் ஒர்க் அவுட் வந்து டெய்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் லோவரிங் ஸ்ட்ரெஸ். அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகிற டைம் கூட என்ன ஆகும்னா இந்த இம்பல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹெல்தி வெயிட், ப்ராப்பர் வெயிட்ல இருக்கணும். அன்ஷேப்பா இருக்கிறது இல்ல, நீங்க உங்க ஒபிசிட்டிஸ் டைம்ல இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து ப்ராப்பரா வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அது கூட நம்மளோட பாடியோட ஹெல்த்தை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வெறும் எலக்ட்ரோலைட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்ட் டாபிக். பேலன்ஸ் டயட் ஒரு வாஸ்ட் டாபிக், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வாஸ்ட் டாபிக், எக்ஸசைஸ் ஒரு வாஸ்ட் டாபிக், ஹெல்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒரு வாஸ்ட் டாபிக். ஸோ நம்ம கம்மிங் டேஸ் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம கவர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் எவ்ரி கார்னரை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் வித் திஸ் ஃபார் ஹார்ட் ஹெல்த்துக்கு நீங்க என்ன சொல்யூஷன் நீங்க கேட்டீங்கன்னா 100% ஒரு நான் வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளோட ஃபார்முலா 1 நியூட்ரிஷன் ஷேக் இருக்கு. அண்ட் அதுக்கு கூட சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஒரு கொலஸ்ட்ரால் ரொம்ப உங்களோட இண்டஸ்ட்ரைன்ல ஏறாம இருக்கிறதுக்கு பீட்டா ஹார்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரைக்கும் போய் சேராத அளவுக்கு ஸ்டாப் பண்ற ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆர்டரியோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டரியோட ஹெல்த் ஏன் இம்பார்ட்டன்ட், அதுல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா நடக்கணும். அது கொஞ்சம் பெருசா விரிஞ்சு கொடுத்துச்சுன்னா அது நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். அதுக்கு வந்து நம்மளோட நைட்ரோக்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது கான்ட்ராக்ஷன் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் ரொம்பவே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அண்ட் ஆப்வியஸ்லி பிளேக்கோட லெவல் வந்து கம்மியா இருக்கணும், ஹெச்டிஎலோட லெவல் கம்மியா இருக்கணும்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து குட் ஒமேகா 3 ஃபேட்ஸ் வேணும். அதுக்கு வந்து லைஃப் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த சேம் டைம் அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஒரு ஹார்ட் வந்து அதோட மசில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ப்ராப்பரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர் எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மோட ஹைட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரிச் இன் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் ஆல்சோ வி கேன் எல்லா ஃபுட்டுமே இப்போ நீங்க வந்து ஹெர்பலைஃபோட எல்லா ஃபுட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்து உங்களோட பாடிக்கு வந்து டெய்லி ரிக்வயர்ட் நியூட்ரிஷன் கொடுக்குறீங்களா, ஆப்டிமம் நியூட்ரிஷன் கொடுக்குறீங்களான்னு நீங்கவே முடிவு பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் ஷேக், ஒரு ஷேக் எடுத்துக்கிறீங்கன்னா யூ ஆர் கிவிங் ஆர்டிஏ கூட ரீச் ஆகாது, டெய்லி ரிக்வயர்ட் அலவன்ஸ் கூட ரீச் ஆகாது. ஸோ உங்களோட தேவைக்கு மேக்சிமம் ஒரு ஆப்டிமல் ஹெல்த் ஒரு ஒரு 100க்கு 80 மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ யூஸ் மோர் ப்ராடக்ட்ஸ். 100க்கு ஒரு 20 மார்க் அல்லனா 30 மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் லிட்டில் ப்ராடக்ட்ஸ். ஸோ யூ டிசைட் யுவர் ரிக்யர்மெண்ட். உங்களோட பாடியோட ரிக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அக்கார்டிங் டு தட் யூ பர்சனலைஸ் யுவர் நியூட்ரிஷன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நார்மல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ப்ராப்பரா கன்சியூம் பண்றதுக்கு கத்துக்கோங்க. ஒமேகா 3 என்னன்னு கத்துக்கோங்க. என்ன உங்களோட பாடியை இம்பாக்ட் பண்ணுங்கிறத ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கேளுங்க. ஐ வில் ஹெல்ப்.